श्रीशैलवंशपादाम्बुजप्रणयनं सदमासम् श्रीमन्त्रसं भगवद्गीतापात्रबोधं श्रीदेवनाथकुमारस्वप्नान्त्यमीले श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्तासध्वान्तविध्वंसनोदयः प्रभावां तेजया देव्या परमव्योमभास्करः प्रायः प्रपदने पुंसां सौनः पुण्यं निवारयन्ने हस्त श्रीरङ्गभर्तुर्माम् अव्याधभयमुत्रितः स्वामी தேசிகனுடைய அபயப்பிரதான சாரத்துல மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் ததாமேதத் அகர்ஹிதம் என்கிற ராமாயண ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல பூர்வார்த்தத்தினுடைய அர்த்தம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன இப்படி நம்ம இந்த சரணாகதனாக இருந்திருக்கிறவன் சரணாகதி பண்றவனிடத்துல எந்த குணமும் இல்லாத போயிடுச்சுன்னா கூட தோஷங்களே நிறைய இருந்தாலும் கூட இவளையும் அங்கீகரிக்கிறதுன்றது சத்துக்களுடைய எண்ணம். ஆகையால இவாளை இப்படிப்பட்ட ஒரு துஷ்டால அங்கீகரிக்கிறதுனால எத்தனையோ சிரமங்கள் ஏற்படுமாக இருந்தாலும் கூட நாம எந்த சன்னிவேசத்திலையும் இவாளை விடமாட்டோம் என்கிறது இருக்க. இதுதான் இந்த இடத்துல சொல்ற ஒரு விஷயம். இதெல்லாம் சரண்ய சீல பிரகாசம் எம்பெருமானுடைய குணங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயங்கள். அதுதான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகத்திலே பூர்வார்த்தத்தாலே சந்தாம் இத்தியாதியான ஸ்ருதி வாக்கியம் உபபிரமிதமாயிற்று. உன்னுடையவன் நான் உனக்கே பரம் என்று ஒரு கால் உறவு பண்ணுவதடியாக ஒரு காலத்திலும் இவனை சர்வேஸ்வரன் விடான் என்றே இஸ்ருதியின் பொருள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ற இஸ்லோகத்தின் பூர்வார்த்தத்தாலே என்ன சொன்ன, சந்தாஞ்சயாகும் சந்ததே பிரம்மணேஷா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருந்துருக்கு. இந்த ஸ்ருதி வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற. இந்த ஸ்ருதி வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, இத அவரே சொல்ற ஸ்ருதி வாக்கியம் உபபிரமிதமாயிற்று. இந்த ஸ்ருதி வாக்கியத்தினால சொல்றது இருக்க. இப்போ வேதத்துல சொன்னதுக்கு இந்த அர்த்தம் சொல்றதுன்றது இருக்க. அதாவது வேதத்தினுடைய பொருளை இதிகாச புராணங்கள் உபபிரமணம் பண்றது. அதுக்கு உபோத்பலகமாக வேதத்துல சொன்ன விஷயத்துக்கு உபோத்பலகமாக இருந்து அத்தை சொல்றது. இப்போ இந்த ஸ்ருதி வாக்கியம் உன்னுடையவன் நான் உனக்கே பரம் என்று ஒரு கால் உறவு பண்ணுவதடியாக ஒரு காலத்திலும் இவனை சர்வேஸ்வரன் விடான் என்றே இஸ்ருதியின் பொருள். சந்தாஞ்ச யாகும் சந்ததே பிரம்மணேஷா அப்படின்ற இந்த ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம்ன்றத அவரவே சொல்ற. உன்னுடையவன் நானே நான் உனக்கே பரம் என்று ஒரு கால் உறவு பண்ணுவதடியாக ஒரு காலத்திலும் இவன் சர்வேஸ்வரனை விடான் என்றே இந்த ஸ்ருதியின் பொருள். இந்த இடத்துல இந்த ஸ்ருதிக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டா, இப்போ நான் இந்த ஆத்மா இருக்க, இந்த ஆத்மா உன்னுடையதாக இருக்கிறபடினால இந்த ஆத்ம ரக்ஷணம்ன்றது உன்னுடைய பரம். ஆகையால இதுதான் நான் சொல்றேன்னு சொன்ன பிற்பாடு இப்படி ஒருத்தன் சொல்லிட்டான்னாக்க பிரம்ம அந்த பரமாத்மா இருக்காரு ஒரு சமயத்திலையும்
இவளை கைவிட மாட்டா என்பதுதான் அந்த இடத்துல சொல்லணும். இப்ப இந்த அர்த்தத்தை தான் இந்த இடத்துல சொல்ற மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன என்பதாக சொல்ற. மித்திரபாவேன சம்பிராப்தம், அந்த மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன, ஒரு சமயத்திலையும் அவளை விடக்கூடாதுன்றதுதான் சொல்றோம். அத இந்த இடத்துல சந்தாஞ்சயாகம் அந்த ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை தான் இந்த ஸ்லோகம் மூலமாக விவரணம் பண்ற என்பது சொல்லப்படுகிறது. இப்படி ஒருபடியாலும் சரணாகதனை தாம் விடமாட்டாத சுபாவத்தை அருளி செய்து முதலிகள் விண்ணப்பம் செய்த பரித்தியாஜ்யதா ஹேதுக்களான தோஷங்களுக்கு சாத்தியத்தோடு வியாப்தி இல்லாமையாலே அவை உண்டேயாகிலும் அகிஞ்சிற்கரம் என்கிற திருவுள்ளத்தாலே அவர்கள் சங்கித்த தோஷங்களுடைய ஸ்வரூப சத்பாவத்தை இசைகிறார். இப்போ ராமர் தன்னுடைய நலத்தை விரும்புகின்ற ஜாம்பவான், அங்கதன், சுக்ரீவன் போன்ற முதலிகளுடைய வார்த்தையை மதிக்கிறா இல்லையா? அவளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறா இல்லையா? அவளுடைய வார்த்தையில எதனா ஒரு குணம் இருக்குன்னு நினைக்கிறா இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம். என்ன மித்திரபாவேன சம்பிராந்தம் அத்தியதேயம் கசஞ்சனான்னு சொல்லிட்டதுனால மித்திரபாவேனன்னு உண்மையாக தனக்கு நண்பனாக வந்து சேர்றதுன்றது இல்லாட்டா கூட மித்திரபாவம் ஏதோ ஒரு மேலுக்கோ அல்லது உண்மையா இருக்கிறதோ எப்படி இருந்தாலும் தன்னை அடைந்தவனும் ஒரு சமயத்திலையும் விடக்கூடாதுன்னு நத்தியதேயம் கசஞ்சனான்னு சொல்லி இந்த அர்த்தத்தினுடைய வாக்கியத்தினால இந்த பாதியினுடைய அர்த்தத்தினால பார்த்தோம்னாக்க அங்க முதலிகள்லாம் சொல்றாள் இல்லையோ, இவெல்லாம் ராவணனுடைய ஒரு அந்த சாட்சாத் எதிரியாக இருந்திருக்கிற சீதா பிராட்டியே ராமனிடத்திலிருந்து பிரித்த அப்படி ஒரு துட்ட சுபாவம் இருந்திருக்கிற அவனுடைய இடத்துல இருந்து நேரம் வரவன் இவர் இந்த விபீஷன் என்றவர் வரவர், அவருடைய சாட்சாத் தம்பி. அவரை அந்த மாதிரி இருக்கச்சு அவரை போய் சரணாகதி பண்ணிட்டேன்றதுனால அங்கீகரிக்கிறதுன்றது அனர்த்தத்தை விளைவிப்பிக்கும் என்பதாக அவர்களுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அவர் மதிக்கிறதா இருந்தாக்கா, இந்த வார்த்தைகளை மதிக்கிறதா இருந்தாக்கா மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சனான்னு இந்த வார்த்தையை சொல்லிருக்கவே மாட்டேன். நான் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், அவளை நான் எப்பவும் விட மாட்டேன். நத்தியதேயம் கதஞ்சனா ஒரு சமயத்திலையும் விடக்கூடாதுன்ற வார்த்தை இருக்கு. அது அப்ப அவளை கேட்கவே வேணாமே, இவரே தீர்மானம் பண்ணிட்டு உங்களை என்னத்துக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது, இவன் சேர்க்கலாமா வேணாமான்றது இதெல்லாம் வியர்த்தமான ஒரு நிலைப்பாடு தானே இது. தான் ஒரு தீர்மானம் பண்ணின பிற்பாடு ஆத்துல இருக்கவாள்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், இது உனக்கு பிடிக்குமா, அது உனக்கு பிடிக்குமா, இது வாங்கிட்டு வரட்டுமா, அது வாங்கிட்டு வரட்டுமா, இது என்ன வாங்கிட்டு வரப்போறோன்றது நாம தீர்மானம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவளை கேட்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நாம ஏதோ ஒரு காரியத்தை முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ண பிற்பாடு மீதி பேர நமக்கு அனுகூலமா இருக்கிறவாள் தான் இருந்தா கூட அவளை கேட்கறதுல ஒரு அர்த்தமும் இல்லவே இல்லையே. இப்ப இந்த மாதிரி இவர் கேட்டதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி ஒருபடியாலும் சரணாகதனை தாம் விடமாட்டாத சுபாவத்தை அருளி செய்து முதலிகள் விண்ணப்பம் செய்த பரித்தியாஜ்யதா ஹேதுக்களான தோஷங்களுக்கு சாத்தியத்தோடு வியாப்தி இல்லாமை யாரே. இது ஒரு டெக்னிக்கலான வார்த்தை. இது வியாப்தி அப்படின்றது வார்த்தை. வியாப்தின்றது என்னன்னாக்க, இப்ப எங்க விட்டு பிரியாத ஒரு தன்மை. எத்திர தூமகா தத்திர அக்னிகி, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்றது வியாப்தி.
புகைக்கும் நெருப்புக்கும் இருக்கக்கூடிய வியாப்தி. அதே மாதிரி ரிவர்ஸ்ல சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இல்லாத இடத்துல கூட நெருப்பு இருக்கலாம். இப்ப ஆதனிகமா இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா புகை இல்லாத இடத்துலாம் கூட நெருப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆகையால இப்ப இந்த மாதிரி ஒரு அனுமானம் சொன்னோம்னாக்க புகைக்கும் நெருப்புக்கும் வியாப்தி இருக்கு. எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த இடத்துல வியாப்தி இல்லை, நெருப்புக்கும் புகைக்கும் வியாப்தி இல்லை. அந்த மாதிரி தோஷம் ஒண்ணு சொன்னோம்னாக்க அந்த தோஷத்துக்கு வியாப்தி இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அதாவது இங்க சாத்தியம் ஹேத்துன்னு ரெண்டு. சாத்தியம் அப்படின்னாக்க இப்போ இந்த மலை இருக்க இங்க பாக்குற மலை மேல ஒரு புகை வருது. இந்த புகையை பார்த்த உடனே இந்த புகை இருக்கிறதுனால இந்த இடத்துல மலையில நெருப்பு இருக்குன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இப்ப இந்த இடத்துல சாத்தியம் அனுமானத்தினால சாதிக்கிறது என்ன அப்படின்னா இந்த மலை நெருப்பை உடையது என்பதுதான் அந்த இடத்துல சாதிக்கப்படுகிறது. அதுக்கு ஹேத்து அந்த புகை தம்படுறது. இதுக்கு உதாரணம் சொல்லணும். இன்னொரு இடத்துல இந்த மாதிரி ஒரு உதாரணம் இருந்ததுனாக்கா அதே மாதிரி நடக்கிறதுன்னு சொல்லணும். உதாரணம் சொல்லச்சு எத்தனை எத்தனை தூமகா தரத்துல தரத்துல வன்னிகி எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும்னு சொல்றது இங்க திரட்டாந்தமா சொல்றோம். இப்ப இங்க இடத்துல புகை இருக்கு, ஆகையால இந்த மலையில நெருப்பு இருக்கு, இந்த மலை நெருப்பை உடுத்தார்ந்தாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சாத்தியம் ஹேத்து இதெல்லாம் சொல்றது. இப்போ பிரகிருதத்துல சாத்தியம் என்ன அப்படின்னாக்க விபீஷணன் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்றதோ இல்ல விபீஷணன் குற்றவாளி, விபீஷணன் சேர்க்கத்தகாதவன் அப்படின்றது இருக்க. அதில் வரைச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு விபீஷணன் சேர்க்கத்தகாதவன் அப்படின்னு விபீஷணனுடைய சேர்க்கத்தகாமை, நம்மளோட சேர்க்க முடியாதது சேர்க்க கூடாததுன்றது இருக்கு அந்த இடத்துல, அதுதான் சாட்சியம். அதுக்கு ஹேது என்ன என்று கேட்ட எதிரி படையிலிருந்து வருவதாலே, எதிரியின் தம்பியாக இருப்பதாலே, இதுநாள் வரையில் எதிரியின் வீட்டிலே இருந்ததனாலே, இப்படி பல ஹேத்துக்கள் சொல்றோம். இப்ப இந்த ஹேத்துவும் இந்த சாத்தியமும் வியாப்தி இருக்கணும். இப்ப பர்வதோ வன்னிமான் தூமாத்துன்னு சொல்லச்சு அந்த புகைக்கும் நெருப்புக்கும் வியாப்தி சொல்றோம். எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். எதிரி படையிலிருந்து வரவன் எல்லாருமே குற்றமானவன், குற்ற எண்ணத்தை உடையவன். எதிரி படையிலிருந்து எதிரிக்கு தம்பியாக இருக்கிறவன், உறவினராக இருக்கிறவன் எல்லாருமே சேர்க்கத்தகாதவன். எதிரி வீட்டிலிருந்து வருபவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கவன் அல்ல அப்படின்னு இது ரெண்டுத்துக்கும் வியாப்தி சொல்லணும். இப்ப இந்த வியாப்தின்றது இருக்க, இது சுத்தமான வியாப்தி. இந்த மாதிரி வியாப்தி சொல்ல முடியாது. இப்ப எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்குமோ அங்கெல்லாம் புகையும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நெருப்பு இப்ப கேஸ்ல இருக்கு, அதுல நெருப்பு இருந்துருக்கு, இன்னும் எத்தனையோ இடங்கள்ல நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்கிற இடத்துலாம் புகை இருந்துருக்கா? நான் இல்லை. அங்க ஈரக்கட்டை இருந்ததுன்னா தான் அப்பதான் புகை இருக்குமே தவிர இல்லைன்னா புகை இருக்காது. அந்த மாதிரி இந்த இடத்துல சாத்தியம்ன்றது என்ன கேட்டேன், சாத்தியம்ன்றது விபீஷணன் ஏற்கத்தகாதவன் அப்படின்றது. அந்த விபீஷணனுடைய ஏற்கத்தகாமைன்றதுதான் இந்த இடத்துல சொல்றது. அதுக்கு ஹேத்து என்ன சொல்ற, எதிரி படையிலிருந்து வருவதால, எதிரியினுடைய தம்பியாக இருப்பதனால, இதனால் வரை எதிரியோடைய இருந்ததுனால இப்படி எல்லாம் ஹேத்து சொல்றோம். இதுக்கு இது ரெண்டும் ஹேத்து தோஷங்களுக்கு சாத்தியத்தோட வியாப்தி இல்லாமையாலே இந்த பரித்தியஜதா ஹேத்து இவனை விட வேணும் விபீஷணன் ஏற்கத்தகாதவன் அப்படின்றதுக்கு ஹேத்து காரணமாக சொல்லக்கூடிய அவ சொன்ன காரணங்கள் எல்லாமே வியாப்தி இல்லாமல், சாத்தியத்தோடு வியாப்தி இல்லாமையாலே
அவை உண்டையாகிலும் அகிஞ்சித், அதாவது அது அந்த மாதிரி ஒன்றும் ரூல் கிடையாது. எதிரி படையில இருக்கிறவன் எல்லாருமே, எதிரியினுடைய உறவினனாக இருக்கிறவன் எல்லாருமே சேர்க்கத்தகாதவன்கிறது கிடையாது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பிரகலாதன் ஒரு திருஷ்டாந்தம். பிரகலாதன் பெருமாளுடைய எதிரியாக இருக்கிற ஹிரண்யகசிபுவனுடைய மகன் தான். எதிரி படையில சேர்ந்த எதிரியோட உறவினம் தான். இருந்தா கூட பெருமாளால் ஏற்றுக்கொள்ள தகாதவனாக அவன் பெருமாண்டத்துல அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருக்கிறதுனால அவனும் ஏற்றுக்கொள்ள தக்கவனாக தான் இருக்கான். அது எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கும் அப்படின்னு சொல்ற வியாப்தி எப்படி ஏற்றுக்கொள்ள தகாததாக இருந்திருக்கோ, அதே மாதிரி எதிரி வீட்டிலேருந்து வர்றதோ, எதிரியினுடைய உறவினனாக இருப்பதோ அதெல்லாம் சேர்த்து கொள்ளாததற்கு ஒரு காரணமாக ஆக மாட்டாது அப்படின்னு அர்த்தம். இல்ல அப்படியே ஒரு காரணமாக அங்கீகாரம் பண்ணினாலும் கூட சில சில காரணங்கள்லாம் அது வயசெல்லாம் இருக்காது. அதனால ஒன்றும் பெரிய பாதகம் ஒன்றும் வந்துட போறது இல்லை. அந்த மாதிரி இதுவும் அகிஞ்சிருக்காது. ஒன்றும் பெருசா இதனால ஒரு பாதகம் வரும்ன்றது சொல்ல முடியாது. இது ஒரு பயனுள்ளதாக ஆகாதுன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால அவை உண்டேயாகிலும் அகிஞ்சித்கரம் என்கிற திருவுள்ளத்தாலே அவர்கள் சங்கித்த தோஷங்களுடைய ஸ்வரூப சத்பாவத்தை செய்கிறார். இப்ப இந்த இடத்துலதான் ராமனுடைய விசேஷத்தை சொல்லணும். நீங்க சந்தேகப்படுற ஒரு தோஷங்கள் இருக்க, அது வாஸ்தவம் தான். எதிரி படையில இருந்து ஒருத்தன் வந்தான்னாக்க அவன் நல்ல மனுஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எதிரியினுடைய ஒற்றனாக இருக்கலாம். எதிரியே நம்ம அனுப்பிச்சு வச்சு நம்மள, அதாவது நமக்கு அனர்த்தத்தை விளைவிப்பதற்காக பண்றதாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ இருக்கு. இதை பெரும்பாலும் அங்கீகரிக்கிறேன். ஆகையால நான் தீர்மானம் என்ன பண்றனோ அதுதான் நான் பண்றேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லல. நீங்க சொல்ற விஷயம் வாஸ்தவம் தான். ஆனாலும் கூட அது பாதகத்தை ஏற்படுத்தாது. அததான் இந்த இடத்துல சொல்றேன். அதுதான் ராமருடைய ஒரு விசேஷம் என்பதாக அர்த்தம். அவர்கள் சங்கித்த தோஷங்களுடைய ஸ்வரூப சத்பாவத்தை இசைகிறார். அவ என்ன தோஷத்தை சொல்றாளோ, அதாவது நினைக்கிறாளோ, சந்தேகப்படுறாளோ, அந்த சந்தேகம்லாம் இருக்கிறது உண்மைதான். எதிரி படையில இருந்து வரா, எதிரிக்கு உறவினனாக இருந்திருக்கான், எதிரியினுடைய அதாவது ராவணனுடைய உறவினனாக இருந்திருக்கான், தம்பியா இருக்கான், அண்ணனிடத்துல ஒரு பாசம் இருக்குதான் இருக்கும், இல்லைன்னெல்லாம் சொல்லவே இல்லை. ஆகையால அதெல்லாம் அங்கீகரிக்கிறேன் பெருமாள். ஆனாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றத தெரியப்படுத்த தோஷோ எத்யபி தஸ்யாத்து இவ்விடத்தில். இப்ப அடுத்த 2வது வரைக்கு வியாக்கியானம் பண்றேன். தோஷோ எத்யபி தஸ்யாத் இவ்விடத்தில் அபியனுஜை தோற்றுகைக்காக வாதல், சம்பாவனையை பற்றவாதல், துட்டனையும் சரணாகத சப்தமாத்திரத்தாலே பரிகிரகித்தார் என்கிற மகாகுண சித்தர்த்தமாக தோஷ பிரார்த்தைய ஜாத பற்றவாதல் சாது என்கிறார். இங்க தோஷோ எத்யபி தஸ்ய சாத், இது ஒரு கிளாஸ் மாதிரி. அவனிடத்துல தோஷமே இருக்குமே ஆனாலும் அப்படின்னு சொல்ற. இப்ப இதனால என்ன, சுக்ரீவன் முதலாளர்கள்லாம் சொன்னாலும் தோஷம் இருக்குன்னு சொல்றது, அதை அப்சரிச்ச அதை ஆமா வாஸ்தவம் தான், ஒரு லெவல்ல அவர் எதிர்ப்படையில இருந்து வரதுனால அவனுக்கு தோஷம் இருக்குதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும், சம்பாவனையை பற்றவாதல். இப்ப இந்த இடத்துல இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்ற. இந்த
எதிரிப்படையிலேருந்து வர்றதுனால ஏற்றுக்க கூடாதவர்கள் தான் அப்படின்றத அங்கீகாரம் பண்றது வாஸ்தவம் தான் நினைக்கிறது. இது அபேதன்றது சொல்றது. சம்பாவனையை பற்றவாதல் அப்படின்னு சம்பாவனைன்னா என்ன அர்த்தம்னாக்க கேன்சர். இப்ப எதிரிப்படையிலேருந்து ஒருத்தன் வரான்னாக்க அவன் தோஷமாக இருக்கிறதுக்கு துஷ்டனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சம்பாவனையை பற்றவாதல் துஷ்டனையும் சரணாகத சப்த மாத்திரத்தாலே பரிகிரகித்தார் என்கிற மகாகுணத்தேர்த்தமாக துஷ்டனாக இருந்திருக்கிறவனையும் கூட அவனையும் பெருமாள் அந்த சரணாகத்தையும் நான் உன்னிடத்துல சரணமாக அடைகிறேன்ற ஒரே ஒரு வார்த்தையினால பெருமாள் ஏற்றுக்கொண்டார்னு சொல்றதுனால பெருமாளுக்கு இருக்கக்கூடிய மிகச் சீரிய குணம், உயர்ந்த குணம், அந்த குணத்துக்கு சித்தி. அதாவது இந்த குணம் எம்பெருமாண்டத்துல இருக்கிறதுன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல தான் தெரிஞ்சுக்கிறது. ஆகையால தோஷ பிரார்த்தையை ஜாத பற்றவாதல் அப்படின்னாக்க அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னாக்க குற்றமே இருந்ததுன்னா கூட அதையும் சாத் என்கிறார். இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம்னு அர்த்தம். இப்போ ஒருத்தரை பார்த்து சொல்ற ராத்திரியில அந்த தெருவுக்கு போகாதுங்கோ, அந்த தெருவுல நாய்கள் நிறைய இருந்துட்டு இருக்கோம் ஒருத்தர் சொல்ற சொன்ன நமக்கு ரொம்ப ஆஸ்தாடா இருக்க. நம்மளுடைய நன்மையை விரும்புகிறவர்கள் தான் அந்த தெருவில் நாய் பொருள் அதிகம், இதெல்லாம் நாய்க்கு கட்டுனா கஷ்டம், அந்த தெருவில் ராத்திரி வேலை போகாது சொல்றாங்க. அப்போ நாம சில சமயத்துல சில காரியங்களை இவ நாய் தொல்லை இல்லைன்றத அவ சொல்றத நம்ம மறுக்கல. நாய் தொல்லை இருக்கதான் இருக்கும் அப்படின்றத ஏற்றுக்கலாம். ஏற்கனவே நாயே இருந்தா கூட நான் அந்த தெருக்கு போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா அந்த நாய் இருந்ததுன்னா கூட ஒரு நாய் இருக்கிறதுனால நம்ம என்ன போறதுக்கு என்ன தப்பு என்ன இருக்கு அப்படின்னாக்கா அந்த நாய் இருந்துன்னா கட்டிட்டோம்னா என்ன பண்றது, நமக்கு ஏதான ஒரு கஷ்டம் ஏற்படுமே அப்படின்னா உண்மைதான், கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பும் இருந்துருக்கு. இது ரெண்டையும் அங்கீகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் நான் போய் அனுப்பணும்னு சொன்னான்னாக்கா அப்ப என்ன அர்த்தம் இருக்கு, தன்னால இந்த நாயை எதிர்த்து போக முடியும்ன்றது ஒண்ணு, ரெண்டாவது தான் எப்படி இருந்தாலும் அங்க போய்தான் அனுபவம் போக வேண்டியதுன்றதுல ஒரு தீர்மானம். அந்த மாதிரி இவன் இந்த இடத்துல பெருமாள் விஷயத்துல வரச்சேன் முதலிகள்லாம் சொல்ற மாதிரி விபீஷணன் எதிரிப்படையில வரதுனால விபீஷணனுக்கு தோஷம் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோஷமே இருக்குன்னு கூட அங்கீகாரம் பண்றாங்க ஒரு பட்சத்துல. அடுத்த பட்சம் அந்த தோஷம் இருக்கிறதுனால நமக்கு அனர்த்தம் வரலாம் அப்படின்னு அந்த சம்பாவனை. இது ரெண்டுமே இருந்தா கூட அவனை விடமாட்டேன்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்ன கேட்டா தன்னிடத்துல சரணாகதி பண்ணவன எந்த சமயத்திலையும் விடமாட்டேன்னு சொல்றது இருக்க, இது ஒரு காரணம். இந்த காரணத்தை கொண்டு அதாவது தன்னுடைய மகா குணம் இருந்துருக்க இந்த மகா குணத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் இவர் இந்த வார்த்தையை சொல்றார். அங்கீகாரம் அவளெல்லாம் சொல்லிட்டு இவர் அங்கீகாரம் பண்றாருன்னு சொல்லணும். இப்படிப்பட்ட மகா குணத்தோட மாத்திரமில்ல துட்டனாக இருந்திருக்கிறவன் தன்னை அடைஞ்சான்னாக்கா அவளையும் ரட்சணம் பண்றதுன்றதுதான் பெருமாளுடைய ஒரு எண்ணம். ஆகையால இதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு இது தோஷா என்கிற சாமானிய நிர்தேசத்துக்கு நீங்கள் சொன்ன தோஷங்களாகுமா, நீங்கள் சொல்லாத சாட்சாத் ராவணாதிகத தோஷாந்தரங்களாகுமாம் என்று கருத்தது. தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் அப்படின்னு
தோஷமே இருக்குமே ஆனால்னு சொன்னார். தோஷா எதிர்த்து தஸ்யாத்துன்னு சொல்லுது. தோஷகான்றது இப்ப தோஷம்னா எது தோஷம்? இப்ப நாம சொல்றோம் இந்த தெருவுல போனா நாய் இருக்கும் நிறைய, அதையால அந்த தெருவுல போகக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாருனாக்கா, அப்போ தோஷகா எதிர்த்துனாக்க நாய் இருந்தா நாய் மொத்தம் ஸ்ட்ரே டாக்ஸ் தான் தெருவுல அல்லாடிட்டு இருக்கிறதா இருக்கணும், அது கடிச்சிடும் அப்படின்னு எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இப்ப தோஷம்ன்றது என்ன? நாய் இருக்கிறதே தோஷம் அப்படின்னாக்க அது ஆற்றுல கட்டி போட்டுருந்தா அதை பத்தி விசாரிங்க. இது வாசல்ல தெருவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு அந்த தெருவுல சஞ்சரிக்கும், அது கடிச்சிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு எண்ணம் வருது இல்லையோ? அந்த தோஷம்ன்ற சாமானிய நிர்தேசம் அவன் நீ சொன்னது என்ன, நாய் இருக்கும்ன்றது ஒரு பொதுப்படையான ஒரு அர்த்தம். அதுக்கு மேல என்ன இருக்கு, அங்க வெறி நாய் இருந்துட்டு இருக்கு, இந்த வெறி நாய் கடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றது இருந்துட்டு இருக்க, அது நீ நிர்தேசம் பண்ணாத ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த இடத்துல பொதுப்படையாக எதிரி படையிலிருந்து வரவனுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள், நீங்க நினைக்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்ல ராவணன் மாதிரி ஒரு குரூரமான எண்ணங்கள் இருந்தாலும் சரி, ராவணன் நீங்கள் சொல்லாத சாட்சாத் ராவணாதிகத தோஷம் அவங்களும் ஆகுமான்னு. ராவணனிடத்துல இருக்கிற தோஷம் என்ன? ஒரு விபரீதமான புத்தி, பரஸ்திரிய பிறருடைய மனைவிய தன்னுடைய அந்தப்புறத்துல இருக்கணும்னு நினைக்கிறது, இப்படி எல்லாம் பல எத்தனையோ விபரீதமான புத்திகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்மளிடத்துல மித்திரபாவேன்னு சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா அவனை விடுறதுக்கு இவைகள்லாம் காரணமாக ஆகாது சொல்ற. இந்த தோஷங்கள்லாம் பரித்தியாஜதா கேத்துக்களாவது சரணாகதம் வெதிரிக்த விஷயத்துல என்றும், ஒருத்தன் சரணாகதி பண்ணாத போயிட்டான்னாக்கா அப்ப இந்த தோஷங்கள்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும், அவனை சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படின்றத பத்தி தீர்மானம் பண்றதுக்கு காரணமாக. அவனே சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா இது எல்லாம் தோஷங்களாகவே கருதப்பட மாட்டாது. சரணாகதின்றது பெருசு. சத்தியசியாத் அப்படின்னு சொல்றது இந்த பரிஜாத்திர சரணாகதி விதிரிக்த விஷயத்திலே என்று சத்தியசியாத் என்று சர்வலோக சரண்யரான பெருமாளுக்கு திருவிழா. ஆகையால பெருமாளுடைய திருவிழம் என்ன அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன் போன்ற இசைகள் சொல்கிற வார்த்தைய திரஸ்காரம் பண்றேன்னு அர்த்தம் இல்லை. அந்த வார்த்தைய அங்கீகரிக்கிறார் அவர். அப்படி அங்கீகரிச்சும் இதனால இவையெல்லாம் ஒரு சரணாகத்தனை கைவிடுவதற்கு காரணமாக பெருமாளுடைய திருவள்ளம். ஆகையாலதான் சத்தியசியாத்னு சொன்னார். ஆகையாலே எதிவா ராவணஸ்வயம் என்றும் விபீஷணா எதிவா ராவணஸ்வயம் என்றும் ராவணன் தன்னை குறித்தும் நசே சரணமபேஷி என்றும் அருளி செய்கிறது. ஆனையைவனும் ஹரிசிரேஷ்ட தத்தம் தத்தமஸ்யா பயம் மயா விபீஷணோவா சுக்ரீவான் எதிவா ராவணஸ்வயம் ஹரிசிரேஷ்ட சுக்ரீவான். இந்த குரங்குகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற சுக்ரீவான் ஆனையை அந்த விபீஷணன் அழைச்சிட்டுவா. இந்த விபீஷணன் அழைச்சிட்டுவா என்ன தத்தமஸ்யா பயம் மயா அவன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதித்தும் ஆம்ஷிபுரம் விபீஷணம் உபஸ்திதம்னு அந்த சொன்ன உத்தர க்ஷணத்திலேயே நான் அவனுக்கு அபயத்தை கொடுத்துட்டேன். நான் இனிமே விசாரப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி நான் சொல்லியாச்சு. அப்படி இருந்துட்டு மறுபடியும் சொல்றதுன்றது சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ நான் அவனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றதுன்றது சரியில்லைன்னு அர்த்தம் இருக்கு. எதிவா ராவணஸ்வயம் விபீஷணன் ராவணனே வந்தா கூட விபீஷணவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் ராவணனே வந்தான்னா கூட என்னிடத்துல சரணமாக என்னை பற்றினவன நான் கைவிட மாட்டேன்றத இந்த இடத்துல இந்த வார்த்தையினாலேயும் தெரிகிறது. நஜே சரண்யம் அபேஷி என்பதாக இரண்டாவது சொல்லி சொல்றார். நஜே சரண்யம் அபேஷி சொல்லச்சே
நீ அதாவது லக்ஷ்மணா சாபமானே சௌமித்ரே சரணாசீவிஷோபமான சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து புலவங்கமாக சொல்லி அந்த சமுத்திரராஜன் விஷயத்துல சொல்றேன். சமுத்திரராஜன் விஷயத்துல சொல்லச்சே இப்போ நீ சாபமானைய என்னிடத்துல சரணாகதி பண்ணாத போயிட்டதுனால சமுத்திரராஜன் ஒன்றும் பண்ணாததுனால லக்ஷ்மணா நீ எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்றேன். சாபத்தை கொண்டு வா, சமுத்திரம் மொத்தத்தையும் நான் அப்படியே வத்தடிச்சிடுறேன், ஜலமில்லாததாக பண்ணிடுறேன். பத்யாமியாந்து புலவங்கமாக இந்த புலவங்கங்கள்லாம் நடந்தே போகட்டும் என்று சொன்னார். இப்ப இந்த இடத்துல வரைச்சு ராவணனையே சொல்லச்சே கூட என்ன கணக்கு சரணமாக பற்றாமல் போயிட்டான்னாக்கா இப்ப இந்த மாதிரி நிலை ஏற்படும். அவனே என்ன சரணமாக பற்றினானான்னாக்க அப்ப இந்த நிலை ஏற்படாதுன்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப இது பெருமாளை பொறுத்த வரைக்கும் சரணாகதி ஒருத்தர் பண்ணிட்டான்னாக்கா அவளை அப்படியே சம்பூர்ணமாக அங்கீகாரம் பண்றேன்றதுதான் இதுல ஏற்படுற ஒரு விஷயம். தேவரீர் ஆர்திர சுபாவராகியாலே துட்ட பரிகிரகம் பண்ணினால் நாட்டிலே சில சிஷ்டகர்கை பிறவாதோ என்று முதல்களுக்கு கருத்தாக அதற்கும் உத்தரம் அருளி செய்கிறார். சதாம் ஏதத்து அகர்ஹிதம். இப்படிப்பட்ட ஒரு துஷ்டனையும் அங்கீகரிக்கிறதுன்றது இருக்க இது நீர் பண்ற காரியம். அதாவது தேவரீர் ஆர்திர சுபாவராகியாலே நீர் இரக்க குணம் உடையவர், இயல்பாகவே ஈரமான மனசு உடையவராக இருந்திருக்கிறவர். அதனால நீர் அங்கீகரிக்கிறேன். இப்படி பண்ணினோமானாக்கா இப்படிப்பட்ட துஷ்டால நாம ஏத்துக்கிறதுன்னு ஒரு காரியம் பண்ணிட்டோமானாக்கா பெரியோர்கள்லாம் இதை இழிவாக பார்க்க மாட்டாளா? துஷ்டால நம்ம ஒதுக்கி வைக்க வேண்டியதுதான் தர்மம். அது துஷ்டனையும் அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்றதுன்னு பண்ணவானாக்கா இது பெரியோர்களாலே நிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக என்று சொல்றாரு. ஸோ இந்த காலத்துல எத்தனையோ அக்கிரத்தியங்கள்லாம் இருந்திருக்கு, சாஸ்திரத்துல ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயங்கள். இப்போ அவளையும் என்ன பண்ணிருந்தாலும் பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஏற்றுனாக்கா இவாள்லாம் ஏற்றுக்க தகாதவள்னு சாஸ்திரம் இருக்கு, அந்த சாஸ்திரம் மொத்தம் போயிடும். ரெண்டாவது விஷயம், இப்படி பண்ணக்கூடாத காரியத்தை நம்ம பண்ணினோம்னாக்க மகான்களாக இருக்கவாள்லாம் இப்படிப்பட்ட காரியத்தை இவன் பண்ணானேன்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல ஒரு மனசாங்கல் மகான்களுக்கு ஏற்படும். இப்ப அந்த மாதிரி ராமர் இவன் எதிரி படையிலிருந்து வர விபீஷணரை அங்கீகாரம் பண்ணினாக்க அவருடைய இப்ப இந்த ஜனங்களுடைய முதலிகளுடைய எண்ண பிரகாரம் தோஷத்தை உடையவனாக இருக்கான்னு அதையும் அவர் ஒரு அங்கீகாரம் பாதி அங்கீகாரம் பண்றவராக இருந்தாலும் கூட அப்போ இவர் தன்னுடைய பெரிய மனசுனால அங்கீகரிக்கிறேன்னு சொன்னமானாலும் மீதி பேர்லாம் இதை ஒரு தப்பு காரியம்னு நினைப்பாங்க இல்லையோ என்று ஒரு கேள்வி வருது. அதுக்கு உத்தரம், அதுக்கு பதில் சொல்ற சதாம் ஏதது அகர்ஹிதம் என்பதாக பதில் சொல்ற. சத்துக்களுக்கு சதாம் ஏதது அகர்ஹிதம்னு சொல்லிட்டு அகர்ஹிதம் கர்ஹிதாது அந்நியது பூஜிதம் என்றபடி அகர்ஹிதம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல பார்க்கணும்னா கர்ஹிதம்னாக்கா இழிவானதுன்னு. இழிவு அல்லாதது அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு தான், ஒண்ணு இழிவானது அல்லது பூஜிக்க தகுந்ததுன்னு ரெண்டு. இந்த பகவத்கீதையில பல இடங்கள்ல வரும்.
இதுல வரைச்சு இப்போ கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்னு சொல்லிச்சு கர்ம பின்னம் அப்படின்னு சொன்னா அது ஞான யோகத்தை தான் குறிக்குமே தவிர வேற குறிக்காது. ஆகையால அந்த மாதிரி வேற ஒருத்து அகரஹிதம் அப்படின்னு சொல்லிச்சு கரஹிதம் இல்லாதது சத்துக்களாலே இழிவாக சொல்லப்படாததுன்னாக்க வசதியா சொல்றதுன்னு தான் அர்த்தம், பூஜிதம்னு தான் அர்த்தம் இருக்கு. அப்போ நாம் சரணாகதனை தோஷம் பாராதே பரிகிரகித்தால் வர்ஜனேயாகிலும் சரணாகதனை அழியக் கொடுக்கலாகாது என்ற ஸ்ருத்தியர்த்தத்தை அறிந்து அனுஷ்டித்து போருகிற வசிஷ்ட பகவான் விஸ்வாமித்ர பகவான் உள்ளிட்ட சத்துக்கள் நாம் பண்ணின தர்மோபதேசம் பலித்தது என்று கொண்டாடப்படியாம். இப்போ ஸ்ருதியில சொல்லிருக்கு, வேதத்துல சொல்லிருக்கு, வத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சதி, வத்தியம் பிரபன்னம் ந பிரதி தஸ்மாத் வத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சதின்னு சொல்லிருக்கு. வத்தியம் அப்படின்னா கொல்ல தகுந்தவன் அர்த்தம். கொல்ல தகுந்தவனாகவே இருந்தாலும் கூட பிரபன்னம் தமிழிடத்துல சரணாகதி பண்ணவான எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அவளை விடக்கூடாது. பத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தின்னு சொல்லுது. இப்போ விபீஷணன் எதிரிப்படையில இருந்து வரான். அந்த விபீஷணன் தோஷமுள்ளவராகவே இருந்துருக்க. அப்படியே எல்லாம் இருந்தாலும் கூட சரணாகதி பண்ணியாச்சு. அப்படி சரணாகதி பண்ண பிற்பாடு நான் பிரதி பிரயச்சி அவனை எட்டி உதச்சி உன்னுடைய சரணாகதியை நான் அங்கீகரிக்க மாட்டேன், நான் போயிடுச்சுன்னா நீ பாட்டு போயிடும் என்ன சொல்லாமல் அவளை அங்கீகரிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப என்ன ஆட்சேபம் என்ன என்று கேட்டோம்னா, இப்ப ராமர் தோஷமாக இருக்கக்கூடிய துஷ்ட சுபாவத்தோட இருக்கிறவள், அவளையும் ராமன் அங்கீகரிச்சேர்னாக்கா சத்துக்களாக இருக்கிற உலகவர்கள் பழிப்பாடுலையோ இந்த செயலை பழிப்பாடுலையோ அவளுடைய மனத்துக்கு விபரீதமாக நடந்து கொள்வதுன்றது அது சரியில்லையேன்னு கேள்வி. அதுக்கு சமாதானம் என்ன சொல்ற அப்படின்னா, எந்த சத்துக்களும் ராமனை பழிக்க மாட்டார் இந்த சமயத்தில். இன்னும் கேட்டா எல்லாரும் கொண்டாடுவார். ராமர் குருகுல வாசம் வசிஷ்டர் இடத்துல குருகுல வாசம் பண்ணி எல்லாத்தையும் கத்துண்டு விஸ்வாமித்திரரோட கூடவே போய் அவர் உபதேசம் பண்ணின விஷயங்கள் எல்லாம் அவர் அறிந்த. இப்போ நாம பண்ணின உபதேசத்தை பிராக்டிக்கலா நடைமுறைப்படுத்தி ஒருத்தர் காண்பிச்சாருனாக்கா அந்த ஆச்சாரியர்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சமயத்துல சொல்லுவா, இங்க ஸ்ரீரங்கத்துல பரவக்கோட்டை ஆண்டவன் எழுந்துட்டு இருந்தார். இந்த சுவாமி யார் போனாலும் லௌகிக்கால ஒருத்தர் போனாக்க அவளை பார்த்து கேட்கிறார், நீ எல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணதுண்டா, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறார். சில பேர் சந்தியாவந்தனம் நான் நிச்சயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. சில பேர் நான் பிராத்த சந்தியாவந்தனம் மாத்திரம் பண்ணுவேன், மாத்தியானிகம் சாயம் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண மாட்டாங்க, வீட்டுல இருந்து வரத்துக்கு நாழிடும் அங்கெல்லாம் பண்ண மாட்டேன்னு சில பேர் சொல்லுவா. சில பேர் சந்தியாவந்தனமே பண்ண மாட்டேன்னு சொல்லுவா. அப்படி இல்லை, இந்த மாதிரி இருக்கிட்டே அவர் உபதேசம் பண்ணுவார். அப்பா பிராமணன் பொறுத்து சந்தியாவந்தனம் பண்ணலன்னாக்க அது பிராமணியமே போயிடும். அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ அவசியம் நீ சந்தியாவந்தனம் பண்ணு என்ன சொல்லி உபதேசம் பண்ணுது. இப்ப இந்த மாதிரி இடத்துல பாருங்க, சாதாரண ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்றாங்க. இப்ப சாமியா பார்க்க வேண்டாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ணாக்க அதுல எத்தனையோ பேருடைய தாட்சிணியம் தேவைப்படும். இந்த தாட்சிணியம் தேவைப்படுத்து எல்லாரையும் தான் அரவணைச்சுட்டு போக வேண்டி இருக்கு. அப்போ இவாளை பார்த்து கொஞ்சம் கௌரவ குறைவா நீ தியானம் பண்றியா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தோமானாக்கா இவ மனசு கஷ்டப்பட்டு அடுத்த வாட்டி கூட இவருக்கு என்ன கொடுக்குறது, இங்க என்ன பண்றது, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன கொடுக்குறது
நான் போட்ட வேற யாருன்னா யார் இதெல்லாம் பத்தி கேட்கறாரு இருக்காளோ அவள் தான் போயிடுவோம் அப்படின்னு நினைப்பாளோன்னு நினைச்சுட்டு அவ பண்ற காரியத்தை, அதாவது அவ நடந்துக்க வேண்டிய முறையில இல்லாதத சுட்டி காட்டாமல் நாம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், இத கொண்டாடுவாளா அல்லது இதுல இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டி அவளை நல்வழிப்படுத்துறதுக்கு அதை கொண்டாடுவாளா அப்படின்றத யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் என்ன சொல்லுவா, இந்த சுவாமி இவா எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் அதை பத்தி பார்க்கல, வந்திருக்கவாளுடைய ஒரு நல்லது ஒன்னத்தையே விரும்புற, அதனால அவளை பார்த்து சந்தியாவந்தனம் பண்ணையான்னு கேட்டதுக்கு அவளுடைய க்ஷேமத்துக்காக தான் அவர் கேட்கிறேன். அகிருத்தை கரணம் சந்தியாவந்தனம் பண்ணலன்னா செய்ய வேண்டியதை செய்யாததுன்ற ஒரு பெரிய பாப்பம் வந்துடும். அந்த பாப்பம் வராத இருக்கணும்ன்றதுக்காக தான் அவர் சொல்றேன். ஆகையால அவர் சொல்றது நல்லதுதான் என்று சத்துக்களாக இருக்கிறவன் அங்கீகரிப்பான். மீதி பேர் வேணா வேற விதமாக நினைச்சா நினைக்கலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல சத்துக்களாக இருந்திருக்கிற அதே மாதிரி அந்த அந்த சுவாமியை அடுத்த வாட்டி வர ஒரு 6 மாசம் கழிச்சு வர சுவாமியை சேவிக்கிற சேவிக்கிச்சு, இங்க சுவாமி போன வாட்டி நியமனம் பண்ண பிரகாரம் நான் நிச்சயம் 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேன். காத்தாலேயே பிராத்த சந்தியாவந்தனம் மாத்தியானிய சந்தியாவந்தனம் 2ம் பண்ணிட்டு போறேன். ராத்திரி எத்தனை நாள் நீட்டு வந்தாலும் நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் நான் சாப்பிட்றேன் நான் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய உபதேசம் பலத்தை அடைஞ்சது, இது ஃப்ரூட்ஃபுல்லா ஆச்சு அப்படின்னு அவளுக்கு அந்த சத்துக்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி ராமன் எதிரிப்படையில் இருக்கிறவள் எவ்வளவோ தோஷம் இருக்கிறவர்களாக இருந்தாலும் தன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்ற ஒரே ஒரு குவாலிபிகேஷனை வச்சுட்டு அவரை அங்கீகரிச்சிருந்தாங்க. ராமருக்கு உபதேசம் பண்ண வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்றவர்கள் எல்லாரும் கொண்டாடுவாளே தவிர சதாம் ஏதது அகரஹிதம், அகரஹிதம்னு சொல்றது, கரஹிதம்னாக்க எரிவாக சொல்றதுன்னு அர்த்தம். யாருமே ராமரை எரிவாக சொல்ல மாட்டார், எல்லாரும் ராமனை கொண்டாடுவான்னு தான் சொல்ற. அதுதான் இந்த இடத்துல சொன்னார். நாம் பண்ணின தர்மோபதேசம் பலித்தது என்பதாக சொன்ன. இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும், இப்படி இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும்லாம் அவ உபதேசம் பண்ணாலும், வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் எல்லாம் ராமனுக்கு உபதேசம் பண்ணாலும் அந்த உபதேசத்தை பின்பற்றுவதனால அந்த தர்மோபதேசம் பலித்தது என்று நினைப்பார்கள், கொண்டாடும்படியாம். ஆகையால சத்துக்கள் யாரும் இந்த காரியத்தை பார்த்து துஷ்டனாக இருந்திருக்கிற சரணாகதி பண்ணினதுனால அவளை அங்கீகரிக்கிறதுனால துஷ்டனை அங்கீகரிச்சுட்டேன்னு சொல்லி ராமனை யாரும் தூற்ற மாட்டார்கள் என்பதாக இது இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம். இங்க வதாரகமபி காகுஸ்தா கிருபையா பரியபாலயத்தை என்பதாக சொல்ற காகாசுரனுடைய சரணாகதி பிரகடனம். காகாசுரன் இதே மாதிரிதான் பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டான். ஆர்திராபராதி, இந்த விராட்டியினுடைய திருமேனியில ரத்தம் வரும்படியாக பண்றான். இன்னும் கேட்டா அவனுடைய அழகுல இன்னும் ரத்தக்கரை தோன்றி இருந்துருக்கு, அதுவே போகல. அவன் விஷயத்துல பெருமாள் என்ன பண்ற, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றாரு. அங்க இருக்கிற பொருளை கொண்டு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றேன். ஸ்ரீலோகான் சம்பரித்தான்னு சொல்லி பரிசக்தான்னு சொல்லிட்டு அவ அப்பாண்ட போறான், பிரம்மாண்ட போறான், ருத்ரண்ட போறான், மகர்ஷிகள்ட போறான், எல்லாத்துலயும் இது காக்காசு. அப்பா நான் என்னால முடியாதுன்னு எல்லாரும் கை தூக்கிட்டான். ரொம்ப பரிசிராந்தன, இதுக்கு மேல புகழ் ஒண்ணும் இல்லைன்ற ஒரே ஒரு எண்ணத்தினால சரி வேற எங்க போகுது, ராமனிடத்திலேயே போய் சரணாகதி பண்ணுவோம்ட்டு ராமனிடத்துல போய் சரணாகதி. அப்போ வதார்கம் அப்படி கொல்ல தகுந்தவனை ஆனாலும் கூட வதார்கம் அப்படி கிருபையா பரியபாலயத்தை, அந்த சரணாகதி ரட்சணம் பண்றதுன்றது ஒரு தர்மமான அப்படின்னால தன்னுடைய கிருபையினால ரட்சணம் பண்ண. இப்ப இது எல்லாரும் கொண்டாடுவாளே தவிர யாரும் இந்த துஷ்டனை சேர்த்துட்டான்னு சொல்லி
ராமரை இழிவாக பார்க்க மாட்டான். அதையால அதையும் இந்த இடத்துல சொல்ற, நீங்கள் சொல்லுகிறபடியே கேட்டு நாம் கைவிட்டால் அவர்கள் நம்மை கருகிக்கும்படியாம். பாங்கலன் ஜாம்பவான் போன்றவர்கள் இவன் எதிரிப்படியிலிருந்து வர இந்த பீஷ்மன் வரதுனால இவன் சரணாகதியை பண்ணினான்னாலும் கூட இவனுடைய சரணாகதியை அங்கீகரிக்க கூடாது, அவனை திருத்தி அடிச்சுடணும். இப்படி நான் கணக்கு நீங்க சொல்ற மாதிரி நான் கணக்கு விபீஷணன் பண்ற சரணாகதியை அங்கீகரிக்காமல் நான் போயிட்டேன்னாக்கா சத்துக்கள்னா என்ன தூற்றுவார்கள். விஸ்வாமித்திர வசிஷ்டர் போன்ற மகான்கள்லாம் இப்ப யாரா இது, நாம இவனுக்கு உபதேசம் பண்ணது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிட்டேன். இக்ஷ்வாகு வம்சத்துடன் பிறந்து இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரனாக பிறந்து சரணாகத ரட்சணம் பண்ணலைன்னாக்கா இந்த பிறப்பே வீணாச்ச, இவனுக்கெல்லாம் போய் நாம உபதேசம் பண்ணமேன்னு சொல்லி சத்துக்கள்லாம் நெஞ்சி பார்க்கலாம், கருகிக்கும்படியாம். ஆகையால் நமக்கு காரியம் தப்பாமைக்கு நீதி சொல்ல பரிவும் நிரப்பமும் உடைய நீங்கள் வசிஷ்ட விஸ்வாமித்ர பிரகஸ்பதி ரகு சிபி பிரபதிகளான சத்துக்களும் நெஞ்சாரல் படாமே நம் சுபாவத்தையும் குலையாதே நம்மை பெறப்பாருங்கள் என்று திருவள்ளம். சதாமேதது அகரகீதம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு விஷயங்களை சொல்ற என்ன, ஆகையால் நமக்கு காரியம் தப்பாமைக்கு நீதி சொல்ல பரிவும் நிரப்பும் உடைய நீங்கள். நான் ரொம்ப சுதந்திரனாக ஆள, உங்களெல்லாம் உபேட்சை பண்ணல, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது என்கிற முறையில நான் இல்லை. நீங்க எல்லாருமே என்னுடைய நல்லதையே விரும்புபவர்களாக இருந்துருக்குங்க. இப்போ என்னுடைய க்ஷேமத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறதுனால நீங்க சொல்ற வார்த்தை எல்லாத்தையுமே நான் அவசியம் கேட்க வேண்டியவனாக தான் நான் இருந்துருக்கேன். நானு நமக்கு காரியம் தப்பாமைக்கு நீதி சொல்ல பரிவும் நிரப்பமும் உடைய நீங்கள். எதை பண்ணாக்கா என்னுடைய காரிய சித்தி ஏற்படுமோ அதுக்கு உண்டான ஒரு விஷயங்களை சொல்லி பரிவும், என்னிடத்துல ஒரு பிரீத்தி இருக்கு, ஒரு நிரப்பம் குணபூர்த்தி, உங்களுக்கும் அந்த குணபூர்த்தி இருக்கு. ஆகையால நீங்கள் சொல்ற வார்த்தை இருந்துருக்க, இந்த வார்த்தை வசிஷ்ட விஸ்வாமித்ர பிரகஸ்பதி ரகு சிபி பிரபதிகளான சத்துக்களும் நெஞ்சாரல் படாமே நம் சுபாவத்தையும் குலையாதே நம்மை பெறப்பாருங்கள் என்று திருவள்ளம். இங்க ஒரு 5-6 பேருடைய விசேஷத்தை சொல்லி சொல்றேன். வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், பிரகஸ்பதி, ரகு, சிபி, இப்படி 5 பேரை சொல்லி இவெல்லாம் பெரிய மகான்கள். இவெல்லாம் சரணாகத ரட்சணம் பண்ணுவாங்க. இப்படி சரணாகத ரட்சணம் பண்ணின இவர்கள் எல்லாருமே நெஞ்சாரல் படாமேன்னு அவ மனசுக்கு ஒரு சிரமம் ஏற்படும். நான் கணக்கு இந்த விபீஷணனை அங்கீகரிக்காத போயிட்டான்னாக்க, ஐயோ இப்படிப்பட்ட சரணாகதி பண்ணிருக்கானே, அந்த சரணாகதி பண்ணவனையும் எட்டி உதைக்கிற மாதிரி அங்கீகரிக்காத போயிட்டாரன்னு சொல்லிட்டு என் விஷயத்துல, அதாவது ராமர் விஷயத்துல வசிஷ்டர், விஸ்வாமித்ர, பிரகஸ்பதி, ரகு, சிபி இவ எல்லாருமே இவெல்லாம் சத்துக்கள், இவெல்லாம் பெரிய மகான்கள். இப்ப இவ இத்தனை பேரும் மகான்களாக இருக்கிறவா அவ மொத்த பேரும் நெஞ்சாரல் படுவான். ஐயோ இப்படி இவ எல்லாருமே தன்னை இப்படி ஒரு காரியம் பட்டானே, இப்படி ஒரு காரியம் பட்டானே அப்படின்னு சொல்லுவார். இத்தனை பேர் நமக்கு உபதேசம் பண்ணிருக்கவா இவ வார்த்தையை நாம பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறதுல இருக்கச்சே அவளுடைய மனசுக்கு கஷ்டமில்லாமல் இவர் ராமன் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தஜயம் கதஞ்சன தோஷோ எந்திபி தஸ்யாத் அகர்ஹிதம்னு ராமன் சொல்லினதுனால இந்த சரணாகத ரட்சணத்தினுடைய மேன்மையை புரிஞ்சுட்டு
அவர் நடந்துட்டார், ராமன் நடந்துட்டார்னு சொல்லி வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், பிரகஸ்பதி, ரகு, சிபி போன்றவர்கள்லாம் விசேஷமாக கொண்டாடுவார்கள். ராமனிடத்துல ஒரு அந்நியதா பாவம் இல்லாமல் இருக்கும். ஆகையால இப்படிப்பட்ட அவர்கள்லாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் ஏத்துட்டேன்னாக்க, அதாவது விபீஷணனை ஏத்துக்காமல் நான் உதவி சொல்லினாக்க, அப்ப என்ன ஆகும்? இவா மொத்த பேரும் மனசுல கஷ்டப்பட்டு அவ எனக்கு முக்கியமானது என்னன்னாக்க, இவெல்லாம் கஷ்டப்படக்கூடாது, இவா மனசுல கஷ்டம் வரக்கூடாதுன்னு இவா மனசுல கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவ எல்லாரும் கொண்டாடும்படியாக நான் நடந்துக்கிறேன். அப்படின்னால இதுல ஒரு தவறு இல்லை என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சுவாமி அற்புதமாக வியாக்கியானம் பண்றார். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்திரேயம் கசஞ்சன தோஷோ எதி தத்து சதாமே தத்து என்பதாக. இதுக்கப்புறமா அடுத்ததுல சொல்ற இந்த சுக்ரீவன் பண்ணின ஆட்சேபங்கள், அதுக்கெல்லாம் சமாதானம், இதெல்லாம் விசாரமா பற்றி சொல்ல போறேன். இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும்.